உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. இதில் மேஷ ராசி, மேஷ லக்கணம், கடகராசி, கடக லக்கணம். அதனால மேஷம் கடகன்ற 2 காம்பினேஷனுமே தேவகுரு வம்சத்தில் இருக்கக்கூடியது. இவங்க 2 பேருக்குமே அதிக அளவில் கருத்து மோதல்கள் இருக்கலாம். கணவன், மனைவி, நண்பர்கள், உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்குள்ள இந்த 2 அமைப்புமே பார்த்திங்கன்னா, கடகத்துக்கு தொழில் ஸ்தானமாகவே மேஷம் வந்துடும், மேஷத்துக்கு அம்மா ஸ்தானமாகவே கடகம் வந்துடும். அப்போ இந்த காம்பினேஷன் எப்படி நீங்கள் கவனிச்சிக்கணுன்றது யோசிச்சு பாருங்கள். மேஷத்துக்கு கடகம் அம்மா ஸ்தானம், ஆனால் கடகத்துக்கு மேஷம் தொழில் ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல நிதானமாக கையாள வேண்டியது கடகம் மேஷத்தை, அதேமாதிரி மேஷத்தையும் கடகத்தை நிதானமாக கையாளணும். இப்போ இங்கே ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் கிடைக்கப்படுறது. கோச்சாரத்தில் கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் அமைந்திருப்பது பிரம்மாண்டமான வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை கடகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷத்துக்கும் அதே மாதிரி பிரம்மாண்டமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், நிதானம் தேவை. ஏன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாமல் பழைய விஷயத்தெலாம் கொஞ்சம் பேச வைக்கும். நீ அப்போ இப்படி பண்ண, அப்போ அன்றைக்கி இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இதை பண்ணி பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப திரும்ப பேசாமல் கொஞ்சம் நிதானமாக கையாளணும். அப்படி நிதானமாக கையாண்டுட்டிங்கன்னா நினச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு கை கொடும். அது ரொம்ப மிராக்கலாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள், வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறையான சக்திகள் உங்களிடம் விலகி போயிடும். ஆனால் இந்த இடத்துல நல்ல சக்தியை நீங்கள் இழந்திருப்பீங்க. அது நல்ல சக்தி அப்படின்றது பொறுமையாக தான் உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினச்சி அதை நோக்கி போவோம். ஆனால் அது சரியான முடிவா அப்படின்னு சில நேரங்களில் அது 6 மாதத்துக்கு அப்புறம் யோசிப்போம். நிறைய நேரங்களில் முடிஞ்சதுக்கு பிறகு அதில் கடகம் அஷ்டம சனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நட்சத்திர அடிப்படையில். அப்போ இந்த இடத்துல புனர்பூசம், பூசத்துக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கோபம், இமோஷன் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பாதகஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில், விரயத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதியில் என்ட்ரி ஆகிடுச்சு சனி பகவான். அப்போ தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ரிஸ்க் அதிகம் எடுக்கக்கூடாது. எடுத்தால் கொஞ்சம் தேவையில்லாத விரயத்தெல்லாம் கொடுக்க வைக்கும். அதெல்லாம் ரொம்ப நிதானமாக கையாளணும். பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய வாய்ப்புகள், பெரிய வழிகள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பண வரவு, பல மடங்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பரிகாரத்தை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டிங்கன்னா போதும், டோட்டலாக எல்லாமே சேஞ்சஸ். குலதெய்வ வழிபாடு. சில பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து, முன்னோர்கள் நீங்கள் கூட இருக்கீங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லது தான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இது 6 மணிக்கு பண்ணுறது நல்லது, ஈவினிங்கில். சில டைம் மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்போ வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் 6 மணிக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த டைம் பண்ணால் மனசு சாந்தமாகிடும். ஏன்னா முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படவோ, வலிகளை, வேதனைகளை நீங்கள் போய் சந்திக்க வேண்டிய வேலை இருக்காது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிராக்கலாக நடக்கும் நிறைய விஷயங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, பணம் வரும்போது அதை கவனமாக கையாள வேண்டும். கூட இருக்கிற நண்பர்கள், உங்களுடைய கணவர், உங்கள் மனைவி, உங்களுடைய உறவுகள் யாரோ ஒருத்தவங்க இதை சம்மந்தப்படும் போது தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன்னா இந்தமாதிரி டைமில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தப்பான முடிவு எடுக்க வைக்கும். நான் அதுக்கு தான் குலதெய்வத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறேன். நான் வீட்டு வாசலில் விளக்கேற்ற சொல்கிறேன், அதெல்லாமே பண்ண சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க. கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க. இது மிக சிறந்த ஒரு பரிகாரம். இதை பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க. எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும்.
இதுக்கிடையே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த காணொளி இது பேசின விஷயம் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், கமெண்ட்டை கூட எதுவும் தெரிவிக்க வேண்டாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வாழ்த்தை எனக்கு சொல்லுங்கள். என்ன வாழ்த்து அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும், உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவான மெசேஜ் எனக்கு வந்துருச்சுனாலே இதை விட ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்குறேன். வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றிங்க. நன்றி. வணக்கம்.